VGP Wonder Worldனாவே fly dining தான் ஞாபகம் வருதா? ஆனா இங்க இந்தியாஸ் லார்ஜஸ்ட் trampoline இருக்கு. ஏகப்பட்ட அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டியோட இன்னைக்கு VGP Wonder World தான் ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டாரிஃப் பத்தி, கேம்ஸ் பத்தி எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது UK Explore Bites with me கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம VGP Wonder World தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, டிக்கெட் எவ்வளவு காஸ்ட் பண்றாங்க, டிராம்போலைன் எவ்வளவு நேரம் விளையாட முடியும், இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ட்ரன்ஸ்லயே ஃப்ளை டைனிங்கோட நம்மள வெல்கம் பண்றாங்க. லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. சூப்பரா இருக்கீங்க. ஓகே. எங்க வந்திருக்கோம்? டிராம்போலின் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். VGP. நீங்க அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டியோட தொடங்கலாமா? இங்க ஸ்கை சைக்கிளிங் கூட இருக்கு. ஸ்கை சைக்கிளிங், ஜிப் லைன்க்கெல்லாம் ஏஜ் லிமிட் அண்ட் வெயிட் லிமிட்டும் இருக்கு. 90 kgsக்கு மேல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் போட்றேன். அதுவும் இப்படி பிரேக் போடக்கூடாதான். பிரேக் போட்டா நின்றுடுமா. நின்றுடுச்சுன்னா அவங்க வருவாங்களாம். ஸோ பிரேக் போடக்கூடாது மக்களே. ஸோ கேமரா பார்க்கக்கூடாது. கேமரா ஆங்கிள்லாம் பார்க்காதீங்க. சரியா இருக்கு. நாட் பேட். ஓகே தான். கீழே வர ஆர்யா அர்ஜுன் கை காட்டுறானுங்க. பார்க்க முடியாதுடா. மாமிய கூப்பிடாதீங்கடா. ஓகே. சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ways தான். போகவும் செய்யலாம், ரிட்டர்ன் வரவும் செய்யலாம். ஜிப் லைன்லாம் 1 way தான். இந்த VGP Wonder Worldல இருக்க எல்லா கேம்ஸுமே நமக்கு காம்ப்ளிமெண்ட் தான். சோ எத்தனை கேம் வேணா, எவ்வளவு நேரம் வேணா விளையாடிக்கலாம். ஒரு வாட்டி தான் விளையாடணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்க இல்ல. VGP Wonder World trampoline 750 rupees சார்ஜ் பண்றாங்க. யூஸ்வலா trampoline 1 hour 2 hour பேக்கேஜ்லாம் இருக்கும். அதை நம்ம பார்த்திருப்போம். அதே போலதான் இந்த VGP trampoline 2 hours நம்மள அலோவ் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த trampoline நம்ம அன்லிமிட்டடா விளையாட முடியும். ஒரு நாள் ஃபுல்லா கூட விளையாட முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சைக்கிளிங் முடிச்சு ஜாலியா ஜிப் லைனும் போயாச்சு. நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா இருந்த trampoline நம்ம இப்ப என்டர் ஆகுறோம். ரொம்பவே பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. உங்க வீட்டுல ஹைப்பர் ஆக்டிவ் குட்டி பசங்க இருக்காங்களா? அவங்களோட சுட்டித்தனத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலையா? அவங்கள ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம ஜாலியாவும் விளையாட விடணும், அதே நேரத்துல ரொம்பவே சேஃபாவும் விளையாட விடணும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உள்ள வந்த உடனே கிட்ஸ் ஏரியா இருக்கு. இங்க குட்டி பசங்க எல்லாம் விளையாடலாம். இவங்க யூஸ் பண்ணிருக்க சாண்ட்பிட் ரொம்பவே வித்தியாசமா ஜெம்ஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த VGP Wonder World மார்னிங் 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 8 மணி வரைக்குமே ஒர்க்கிங் தான். மார்னிங் ஒரு 11 to 12 குள்ள வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு. முக்கியமா கிட்ஸுக்கு இங்க அவ்வளவு நிறைய கேம்ஸ் இருக்கு.
நம்மள ரொம்பவே வைபா வச்சுக்க இவங்க ஏகப்பட்ட பாட்டெல்லாம் போட்டு செம்ம என்டர்டைனிங்கா வச்சுக்கிட்டாங்க. இந்த டியூபை கொண்டு போனதான் சறுக்க முடியுமா அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இவங்க டியூபே இல்லாம கூட சறுக்கிட்டு வந்தாங்க. எவ்வளவு வழியை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணாங்க. எங்க 3 பேர் பார்ட்னர்ஷிப் கேம்ஸ்லாம் விளையாடும் போது எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. ஏன்னா கிட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க போகும்போது ஒவ்வொரு கேமும் மினிமம் 3-4 வாட்டியாச்சும் விளையாடாம வரவே இல்லை. அதுலயும் இங்க ஒரு பால் பெட் அவ்வளோ பெருசா உருவாக்கி வச்சிருக்காங்க. சீரியஸா சொல்லணும்னா அவ்வளோ டீப்பா இருந்துச்சு. நாங்க குதிச்சோம்னா நாங்களே ஃபுல்லா மறைஞ்சுக்கிற அளவு இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இங்க நாங்க பயங்கரமா ஃபன் பண்ணோம். நீங்க இங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஹைட் அண்ட் சீக் விளையாடுங்க. ஏன்னா கண்டுபிடிக்கவே டைம் எடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆளையே மறைக்கிற அளவுக்கு இங்க பால் போட்டிருக்காங்க. கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். டைம் போறது கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இருந்தது. இந்த ஹேர்பேண்ட் அண்ட் கலர்ஃபுல் பால்ஸோட செம்ம என்டர்டைனிங்கா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்க இருந்துச்சு. இங்க ஃப்ரீ ஃபால் மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. யூசுவலா ஒரு மனுஷனுக்கு ஒர்க் அவுட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே உணர்த்தும். ஏன்னா நம்ம ஃபிட்னஸை சேலஞ்ச் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இங்க இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாடினா அவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆச்சு. இங்க ரொம்பவே நல்ல விஷயம் என்னன்னா ஃபுல்லி ஹேர் கண்டிஷன். அதனால ரொம்பவும் அதிகமா ஸ்வெட் ஆகாம ஸ்வெட் ஆயிட்டு விளையாடுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஹேர் கண்டிஷன் இல்லைன்னா நம்ம ரொம்பவே டயர்ட் ஆகி அடுத்த கேம் நம்ம மூவ் பண்ணவே மாட்டோம். அதுக்கு இந்த மாதிரி ஹேர் கண்டிஷன்டா இருக்கனால ரொம்பவே நல்லா இருந்தது. அர்ஜுனோட வெயிட் ரொம்பவே கம்மியா இருந்தனால ஸ்பின்னே ஆகல. சரி இது ஒரு வாட்டி தானான்னு சொல்லி 2-3 வாட்டி ட்ரை பண்ணோம். சக்சஸ்ஃபுல்லி அவனுக்கு சுத்தமா ஸ்பின் ஆகவே இல்லை. போகிற தகேஷி கேஸ்டல் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இங்க ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. இங்க அந்த ஒவ்வொரு பார்ட்டியும் தாண்டி வர்றதுக்கு அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதே நேரத்துல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இங்க நிறையவே ஃபாலோ பண்ணிருந்தாங்க. நானும் இந்த கேம் எல்லாம் ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நான் கீழே கால் வைக்காம இந்த கேமை ஃபுல்லா கம்ப்ளீட் கூட பண்ணேன். என்ன அப்ரிஷியேட் பண்றதுக்கு மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க. கடைசியா வச்சிருக்க இந்த கேம் தான் பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. பட் சக்சஸ்ஃபுல்லி இதையும் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க இங்க போகும்போது இந்த கேம்ஸ்லாம் விளையாடி கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது பூந்து வந்து இப்படி வந்து கடைசி எங்க வந்துட்டேன்.
அர்ஜுனோட ஜம்பிங் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிஜமாலே நீ மனுஷ குட்டி தானா அப்படின்ற சந்தேகமே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் சொல்லணும். இங்க இருக்கவங்க ரொம்பவே நல்லா கைட் பண்ணாங்க. என்ன மாதிரி விளையாடணும், எப்படி ஜம்ப் பண்ணணும், எத்தனை ஜம்ப்ல ஜம்ப் ஆகும், அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் அர்ஜுன். சத்தமா நம்மள ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இங்க ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார் கேம் ரொம்பவே யூனிக்கா இருந்தது. இது ஒரு ரிமோட் கார்லாம் கிடையாது, நம்மளே ஆப்ரேட் பண்ற மாதிரி இங்க கீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தீம் பார்க்கே ஓவர்டேக் பண்ற மாதிரி இங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுலயும் எங்க பசங்க அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா லேண்டிங்லாம் பண்ணி வேற லெவல்ல அசத்திட்டாங்க. இந்த கேம் நீங்க விளையாடுனீங்கன்னா மேல போயிட்டு வரதை விட நடுவுலயே ஜம்ப் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க மேல வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இங்க வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் ஃபுல்லா டிராம்போலைன்ல இருக்க பாருங்க. அடிக்கிற வெயில்ல குளுன்னு டிராம்போலைன்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் 3 to 4 ரேஞ்சஸ்ல நீங்க பவுன்சிங் கேஸ்டில் மற்ற எல்லா கேம்ஸையும் விளையாடுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். இந்த பவுன்சிங் கேஸ்டில் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. பவுன்சிங் கேஸ்டில்னு ஒரு சறுக்கு மரத்தை வச்சு விட்டு தள்ளாம நிறைய பசில் கேம்ஸ், பாத்தெல்லாம் ஃபைன் பண்ற மாதிரி இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு. நாங்க இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப பெரிய இடமா இருக்கு, ரொம்பவும் சூப்பரா இருக்கு. இங்க வந்து இது வந்து கேஸ்டில், பவுன்சிங் கேஸ்டில், இதுவுமே சூப்பரா இருக்கு. நிறைய இன்னர் பிளேசஸ்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு திங்ஸா விளையாடி போகலாம். அர்ஜுன் வால்ல ஜம்ப் பண்ணணும். ஃபீல் டயர்ட் ஆயிட்டோம். ஆரியா, வாட் யூ ஃபீல்? செம்ம டயர்ட் ஆயிட்டோம். நிறைய ஃபன் எலிமெண்ட் இருக்கு அண்ட் ரொம்ப பெரிய பிளேஸ் இது. ஆக்சுவலாக ஏஷியாலே ஒரு லார்ஜஸ்ட் ட்ராம்போலைன் சொல்றாங்க. ஸோ அதனால இது ரொம்பவே பெரிய பிளேஸ். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கால் வலிக்குது, பசிக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்கு. பொதுவாக ட்ராம்போலைன்ல நம்ம வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ வீக் எண்டு வந்தீங்கன்னா அன்லிமிட்டெட். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ் மாதிரி நீங்களும் குட்டீஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீக் எண்டு வாங்க. ஸோ அப்போ தான் செம்மையாக வைப் பண்ண முடியும். எப்படி பாய்ஸ், வாட் யூ ஃபீல்? ஸோ நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இன்னமும் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இன்னும் கேம்ஸ்லாம் விளையாடல. இப்போ வரைக்கும் ஜிப்லைன் தான் போயிருக்கோம். அதுக்கப்புறமா ட்ராம்பலின் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பவுன்சிங் கேஸ்டல் வந்திருக்கோம். இன்னும் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாடணும், சாப்பிடணும். ஸோ இதெல்லாமே இருக்கு. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த பவுன்ஸ் கேஸ்டல்ல 2-3 இடத்துல பசில் கேம் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு பசில் கேம் இருக்கும், இந்த சைடும் ஒரு பசில் கேம் இருக்கு, அண்ட் அங்கே ஒரு பசில் கேம் நம்ம போனோம் இல்லையா, அது ஒன்று, இங்கே ஒரு பசில் கேம். ஸோ குட்டி பசில் கேமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஃபன்னுக்குள்ளே ஃபன்னு, அவ்வளோதான். ஸோ நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கேங்காக வரும்போது இன்னும் மாசாக இருக்கும். இல்லைனா கிட்ஸோட கேங்கோட வாங்க, அது அதை விட பயங்கரமாக இருக்கும். பட் தனியாக வந்துடாதீங்க, சிங்கிள்ஸாக வந்துடாதீங்க, கம்மிட்டடோட வந்துடாதீங்க. ஏன்னா கொஞ்சம்
போரிங்காக இருக்கலாம். இந்த கேம்ஸோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப நல்லா விளையாடினா ரொம்ப நல்லா பசிக்கும். அப்படி பசிக்கும் போது இங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க அதையுமே ட்ரை பண்ணலாம். நாங்க கப் நூடுல்ஸ், சீஸ் பால்ஸ், ராப், ஜூஸ், காஃபி, டீ எல்லாமே வாங்கி சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா விளையாட ஆரம்பிச்சோம். இங்க இருக்க இந்த ஒவ்வொரு கேம்ஸுமே நம்ம அன்லிமிட்டடா எத்தனை வாட்டி வேணாலும் விளையாடிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. நாங்க ஒவ்வொரு கேமும் 4-5 வாட்டி விளையாடணும். கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட் வந்தாச்சு, ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஸ்பாட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 750 rupeesக்கு கேம்ஸோட ட்ராம்போலினும் விளையாடுறது என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ட்ராம்போலினோட நைட் வியூ இப்படி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. பிக்கஸ்ட் ட்ராம்போலைன் இன் ஏஷியான்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த அழகான ட்ராம்போலைனுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வர பிளான் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வீக் டேஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீக் டேஸில் தான் 2 hours மட்டும் நம்ம வீக்கெண்டில் வந்து 2 hours தான் அலோவ் பண்ணுவாங்க. வீக் டேஸில் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க ஃபுல் டைம். ஸோ இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நம்ம ஏகப்பட்ட வீடியோ சூப்பர் டூப்பராக செஞ்சு அசத்த முடியும். உங்களோட பர்த்டே பார்ட்டி, ஸ்பெஷல் அக்கேஷன் இது எல்லாத்துக்குமே நீங்க ஃப்ளைட் டைனிங்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லஞ்ச், ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்நாக்ஸ்க்கு 1,999, லஞ்ச் அண்ட் டின்னருக்கு 2,999 சார்ஜ் பண்றாங்க. அன்லிமிட்டட் குவிசன், டிஜே, சாங்ஸ்னு ஏகப்பட்ட விஷயத்த ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஃப்ளைட் டைனிங்ல. விஜிபி வண்டர் வேர்ல்ட்ல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ராம்போலைன் இருக்கு. காலையில 10 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒர்க்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க ஃப்ளைட் டைனிங்கும் இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வைப் பண்ண வாங்க. எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு ஷோவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளானாக இருக்கும். ஒரு ஓல் டே நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.